லாபம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனா ஒரு 100 ரூபா லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபாயோ ஒரு 60 ரூபாயோ தான் லாபம் வரும். இது ஒரு ஷார்ட் பீரியடு தான், 50 நாள் தான். ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் தன்மை கேதுவால் ஒரு மாதிரி சப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது, நீர்த்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ப்ராஃபிட் தான். இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நீங்க துளாராசியா இருந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரியோ, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆன மாதிரியோ, எதையோ பறி கொடுத்தது மாதிரியோ, இல்லைன்னா ஒரு சாமியார் மாதிரியோ. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தா தான் ஒருத்தர் சாமியாரா மாற முடியும். நல்லா இருந்தாருன்னு அவர் கண்டிப்பா சாமியாரா மாற மாட்டார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு காணப்படும். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேணாம். 5ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இப்ப 5ஆம் இடத்துல ராகுனா அது புத்திரஸ்தானம்.